நாளும் அமெரிக்காவில் வாழைப்பழம் சாப்பிடுகிற பழக்கம் இருக்கு. ஆனால் அமெரிக்காவில் வாழைப்பழங்கள் கிடையாது. கொலம்பியா, லட்டின் அமெரிக்க நாடுகள், ஹோண்டுராஸ் போன்ற நாடுகள் எல்லாத்தையும் பிடித்து வச்சுட்டு வாழை தோட்டங்களையே தன்னுடையது ஆக்கிக்கிட்டு அங்கிருந்து வரக்கூடிய வாழையை தான் அமெரிக்காவில் வாங்கி சாப்பிடுறாங்க. இந்த வாழை தோட்டங்களை இவங்க பிடித்ததோடு என்ன பண்ணாங்கன்னா, வாழை தோட்டத்தை பாதுகாப்பதற்காக ஒரு பாதுகாப்பு படையை கொண்டு வந்து வச்சாங்க. இந்த பாதுகாப்பு படையை நிர்வகிப்பதற்காக ஒரு குட்டி ராணுவத்தை அங்க கொண்டு வந்து வச்சாங்க. இந்த குட்டி ராணுவமும் அந்த பாதுகாப்பு படையும் அங்கிருந்த எல்லா விவசாயிகளையும் வெளியேற்றி விட்டு ஒட்டுமொத்தமாக அவ்வளவு நிலத்தையும் இவங்களை ஆக்கிடுச்சு. இதனுடைய அடுத்த கட்டம் தான் அங்கே யார் ஆட்சி செய்வது என்பதை கூட அவங்க முடிவு பண்ணாங்க. யுனைடெட் ஃப்ரூட் கம்பெனி என்று சொல்லப்படக்கூடிய ஒரு வணிக நிறுவனம் தான் ஒட்டுமொத்த லத்தீன் அமெரிக்காவிலேயும் யார் ஆட்சி செய்வது என்பதை அந்தந்த நாடுகளில் தீர்மானம் பண்றாங்க. ஒரே காரணம், வாழைப்பழம் யாருக்கு என்பதில் தான். நாம சாப்பிடக்கூடிய வாழைப்பழம் என்பது வெறும் வாழைப்பழம் இல்ல, அது ஒரு பெரிய பன்னாட்டு சதியினுடைய ஒரு அடையாளம். அமெரிக்காவில் ஒருவன் வாழைப்பழம் சாப்பிடணும்னா ஹோண்டுராஸில் அங்கே வேலை பார்ப்பவன் 14 மணி நேரம் வேலை செய்யணும் வாழை தோட்டத்தில். அவனுக்கு கூலி அடிமையை போலதான் கூலி, அடிமையை போலதான் வேலை. அந்த நாட்டில் யார் அரசாங்கம் வருவார்கள் கூட யுனைடெட் ஃப்ரூட் கம்பெனி தான் செய்யுது. இதை ஒரு ஆய்வு செய்து சொல்றாங்க, இன்றும் கூட அமெரிக்கா தன்னுடைய வாழைப்பழத்துக்காக வேற நாடுகளை தான் தந்திருக்கு. இதுக்கு ஒரு பெரிய பன்னாட்டு நிறுவனம் இருக்கு, அவர்கள் வாங்கி விற்கிறார்கள். இன்னொன்று, இந்த சந்தைக்கு ஒரு யூனியன் இருக்கு, ஐரோப்பிய யூனியன். அந்த யூனியன்ல தான் விலையை நிர்ணயம் செய்கிறார்கள். வாழைப்பழத்தினுடைய விலை எவ்வளவு.